கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் நாம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 25 வசனங்களிலிருந்து ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவர் பாவத்துக்கு விரோதமாக போராடும் போராட்டத்தை குறித்து பவுல் விளக்குவதை பார்த்தோம். பாவத்தை மேற்கொள்ளும் கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. மனித பலத்தில் அது சாத்தியமில்லை. ஆண்டோடைய கிருபையை சார்ந்திருக்கும் போதுதான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று பவுல் கூறுவதை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு இருளான இடத்திலிருந்து வெளிச்சமான இடத்துக்குள் நுழைவது போன்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறது. ஒரு கொந்தளிப்பான புயலிலிருந்து வெளியேறி அமைதலான ஒரு இடத்துக்கு வருவது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கிறது. காரணம், பாவம், மரணம், நியாய தீர்ப்பு என்று கடுமையான வாதங்களை முதல் 7 அதிகாரங்களில் முன்வைத்த பவுல் 8ஆம் அதிகாரத்தில் அன்பு, தேவ கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் என்று நம்மை உற்சாகமூட்டும் சத்தியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். விசுவாசிகளுக்கு தேவனுக்குள் இருக்கும் ஸ்லாக்கியங்களை பட்டியலிட ஆரம்பிக்கிறார். எனவே இது ஒரு ஆறுதலான அதிகாரம் என்று சொல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் மகிமையை ஒரு வேத பண்டிதர் இப்படி விளக்குகிறார். ரோமர் நிருபத்தை ஒரு விலை உயர்ந்த மோதிரத்துக்கு ஒப்பிட்டால் அதில் 8ஆம் அதிகாரம் அந்த மோதிரத்தில் உள்ள வைரக்கல்லுக்கு ஒப்பிடலாம் என்று கூறுகிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம் 8ஆம் அதிகாரம். இதை புரிந்து கொள்ள இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் பாருங்கள். முதல் வசனம் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆரம்பிக்கிறது. கடைசி வசனம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று முடிகிறது. ஆக்கினை தீர்ப்பில்லை என்று ஆரம்பித்து கிறிஸ்துவின் அன்பின் உறுதித்தன்மையை விளக்கி பவுல் முடிக்கிறார். எனவே இந்த அதிகாரத்தில் பவுல் விசுவாசிகளுக்கு தேவன் நியமித்திருக்கிற ஸ்லாக்கியங்களை பட்டியலிடுகிறார். என்ன ஸ்லாக்கியங்கள்? முதலாவது, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. There is no condemnation for those who are in Christ. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்பது முதல் ஸ்லாக்கியம். தன்னுடைய இருதயத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் நடைபெறுவதாக 7ஆம் அதிகாரத்தில் பவுல் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பாவத்தோடான தன்னுடைய போராட்டத்தின் வலிமையை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது கிறிஸ்துவின் கிருபையே. எனவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆக்கினை தீர்ப்பு என்றால் நியாய தீர்ப்பு என்று பொருள். ஆங்கிலத்தில் கண்டம்னேஷன், அதாவது தண்டனை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு அல்ல தண்டனை தீர்ப்பு என்பது நீதிமன்ற வார்த்தை. இங்கு பவுல் நீதிமன்ற மொழிநடையை பயன்படுத்துகிறார். எனவே இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் நீதிமன்ற அறையில் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீதிமன்ற அறை எப்படி இருக்கும் என்று நமக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொலைக்காட்சியிலோ அல்லது திரைப்படத்திலோ நாம் அதை பார்த்திருக்க முடியும். நீதிமன்றத்தின் முன்பகுதியில் ஒரு மேடையான இருக்கையில் நீதிபதி அமர்ந்திருப்பார். அவருடைய வேலை என்ன? வழக்கை விசாரிப்பதும் ஆதாரங்களை ஆராய்வதும் தீர்ப்பை அறிவிப்பதும் நீதிபதியின் வேலை. நீதிபதியின் ஒரு பக்கத்தில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அமர்ந்திருப்பார். எதிர்த்தரப்பு வழக்கறிஞரின் வேலை என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து அவை முறையான குற்றச்சாட்டுகள் என்பதை நிரூபிப்பது
எதிர்தரப்பு வழக்கறிஞரின் வேலை. நீதிபதியின் மறுபக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி அமர்ந்திருப்பார். குற்றம் சாட்டப்பட்டவரின் அருகில் இன்னொரு வழக்கறிஞர் இருப்பார். இவரின் வேலை குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக வாதாடுவது இவருடைய வேலை. எனவே ஒரு நீதிபதி, எதிர்தரப்பு வழக்கறிஞர், குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வழக்காட ஒரு வழக்கறிஞர் என்று 4 பேர் கட்டாயம் இருப்பார்கள். இங்கு இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பு என்ன? ஒன்று, அவர் எதிர்தரப்பு வழக்கறிஞராக இருப்பார், அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்காக வழக்காடும் வழக்கறிஞராக இருப்பார். கிறிஸ்து நமக்கு எதிராக குற்றங்களை வைக்கிறாரா அல்லது நம் சார்பாக வழக்காடுகிறாரா என்பது நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா என்பதை பொறுத்தது. கிறிஸ்துவின் விசுவாசத்துக்கு வெளியே நாம் எல்லாரும் குற்றவாளிகளே, தண்டனை பெற தகுதியான குற்றவாளிகளே. ரோமர் 1 அதிகாரம் 20 பவுல் சொல்வது போல நாம் போக்கு சொல்ல இடமில்லை. எனவே ஒரு அவிசுவாசி நியாய தீர்ப்பின் நாளுக்காக பயப்பட வேண்டும். காரணம், அவர்களுடைய பாவங்கள் வெட்ட வெளிச்சமாய் சாட்சியாய் சொல்லப்படும். எனவே ஒரு அவிசுவாசி நியாய தீர்ப்பின் நாளை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டாம். காரணம், ரட்சிப்பு இந்த நீதிமன்ற காட்சியை முற்றிலுமாக மாற்றுகிறது. கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவர் குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது நீதிமன்ற அறை காட்சி அப்படியே தலைகீழாக மாறுகிறது. என்ன நடக்கிறது? கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு கிடைத்த ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினால் சொந்தமாக்கி கொள்ளும் போது, கிறிஸ்து எதிர்தரப்பு வழக்கறிஞர் இருக்கையிலிருந்து எழும்பி நம் அருகில் நமக்காக வாதாடுகிற வழக்கறிஞராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்த காரணத்தினால் நம் சார்பாக பேசுகிறார், நம் சார்பாக பிதாவிடம் மன்றாடுகிறார். இதைத்தான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக பவுல் கூறுகிறார். திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தில் பவுல் கிறிஸ்து நமக்காக நம் சார்பில் பிதாவிடம் மன்றாடுகிறார் என்ற சத்தியத்தை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். சில உதாரணங்களை பார்க்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 33 வசனத்துல, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? காரணம், அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதே கடவுள்தான் என்று இந்த அதிகாரத்தின் 33 வசனத்தில் பவுல் சொல்கிறார். அதே போல அடுத்த வசனம் 34 வசனத்தில், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பவுல் கூறுவதை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசும் போது யார் நமக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க முடியும்? எனவே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. பவுல் ஆக்கினை தீர்ப்பை பற்றி சொல்லும் போது வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாளுகிறார். பாருங்கள், விசுவாசிகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் இல்லை என்று பவுல் சொல்லவில்லை. காரணம், விசுவாசிகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் விசுவாசிகளை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கிறிஸ்து தன்னுடைய கணக்கில் அதை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அதை ஆற்றலற்றதாய் ஆக்கிவிட்டார். அதுதான் உண்மை. அதே போல பவுல் ஆக்கினை தீர்ப்பை பற்றி சொல்லும் போது நாம் தண்டனை தீர்ப்பு பெறுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை என்றோ, ஆக்கினை தீர்ப்படைவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்றோ சொல்லவில்லை. நம்முடைய சுபாவத்தின்படி நாம் தண்டனை தீர்ப்பு பெறுவதற்கு தகுதியாகவே இருக்கிறோம். ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுதான் பாக்கியம். இது தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறது. அதே போல பவுல் நமக்கு பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் இல்லை என்று சொல்லவில்லை. காரணம், நமக்கு பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதே போல நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது எதிர்கால வினை சொல்லில் அல்ல, அது நிகழ்கால வினை சொல்லில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு எதிர்கால வாக்கு தத்தமாக அல்ல, இது ஒரு நிகழ்கால ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை இயேசு கிறிஸ்துவும் யோவான் 3 அதிகாரம் 18 வசனத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3 அதிகாரம்
18ஆம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று உறுதிப்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் என்று இயேசு கிறிஸ்துவை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு எதிர்காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்கள் ஒரு விதத்தில் கிறிஸ்துவை விசுவாசியாதபடியால் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டார்கள் என்பது பவுலின் வாதம். இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள பவுல் கொடுக்கும் ஒரே நிபந்தனை, நாம் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தோடு இணைந்த ஒரு கட்டளை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? நாம் கிறிஸ்துவோடு நல் உறவில் ஐக்கியமாக இருப்பதையே பவுல் கிறிஸ்துவுக்குள் என்று குறிப்பிடுகிறார். இவ்வசனத்தை நாம் ஒரு சமநிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவ்வசனம் கூறுவதை காட்டிலும் அதிகமானவற்றை இது கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் சரி, நாம் தண்டனை தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம். நாம் எப்படி வாழ்ந்தாலும் நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை என்று போதிப்பது பவுலின் நோக்கமாக இருக்கவில்லை. சிலர் இந்த வசனத்தை எடுத்து நிபந்தனையற்ற பாதுகாப்பு என்ற கோட்பாட்டை போதிக்கின்றனர். இக்கோட்பாட்டின்படி விசுவாசி ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு அவர் விசுவாசத்திலிருந்து விழுந்து போவது சாத்தியமில்லை என்று போதிக்கிறார்கள். ரட்சிப்பு நிரந்தரமானது, அதிலிருந்து ஒருவர் விழுந்து போக முடியாது என்று போதிக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் நிபந்தனையற்ற பாதுகாப்பை எங்கும் போதிக்கவில்லை. தேவனுடைய வசனம் நாம் விசுவாசத்தில் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் போதிக்கிறது. குறிப்பாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று விசுவாசத்திலிருந்து விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பவுல் எச்சரிக்கிறான். அதே போல விசுவாசத்திலிருந்து விழுந்து போவதிலிருந்து நாம் நம்மை எப்படி காத்துக் கொள்வதென்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களில் பேதுரு போதிக்கிறார். அதே போல நாம் விசுவாசத்திலிருந்து விழுந்து போனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் தேவனுடைய விசுவாசத்திலிருந்து நாம் வழி விலகி போக முடியுமா? முடியும். நாம் விசுவாசிகள் ஆனதினால் நம் சுயாதீன சித்தம் ஒளிந்து போனது என்று அர்த்தமில்லை. ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து ரட்சிக்கப்படக்கூடும் என்றால் அவர் அந்த விசுவாசத்திலிருந்து திரும்பி போகவும் முடியும். எனவே நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஆக நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து இந்த ஆக்கினை தீர்ப்பில்லை என்ற உறுதிப்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறோம் என்பது பவுல் இங்கே போதிக்க விரும்பும் செய்தி. இரண்டாவதாக பவுல் ஆவியில் உள்ள வாழ்க்கைக்கும் மாம்சத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குகிறார். The contrast between life in spirit and life in the flesh. 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். இவ்வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை குறித்து பவுல் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ரோமர் நிருபத்தில் முதல் 7 அதிகாரங்களில் ஆவியானவர் ஒரு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் மட்டும் 20 முறைக்கு மேல் ஆவியானவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். முதல் 7 அதிகாரங்கள் பெரும்பாலும் பாவம் மற்றும் நியாய தீர்ப்பு குறித்து போதித்ததால் ஆவியானவரின் செயல்பாட்டை குறிப்பிட அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்த பின்பு நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் பங்கு முக்கியமானது. காரணம், பரிசுத்த ஆவியானவரே நம்மை பரிசுத்தமாய் வாழ வழி நடத்துகிறார். இவ்வதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பாவம் மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார்
என்று பவுல் கூறுகிறார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. அதே போல 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். பரிசுத்த ஆவியின்படி நடப்பது என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறாரோ அதையே செய்வதை குறிக்கிறது. சிலர் ஆவியினாலே பேசுவதை சிறந்த அனுபவமாக நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்பதே பவுலின் அறைகோலாக இருக்கிறது. பலர் பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் என்ன செய்கிறார் என்பது பற்றிய தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு சக்தி, ஒரு செயலாற்றல் என்ற அளவில் மட்டுமே புரிதல் பலருக்கு இருக்கிறது. ஆவியானவரை பற்றி எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனால் அவரை பற்றிய சில விஷயங்களை நாம் வேத புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவரது சில பண்புகளை பார்ப்போம் என்றால், அவர் ஒரு நபராக இருக்கிறார். நம்மை போல அவர் ஒரு நபர். He is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வெறும் ஆவி அல்ல, அவர் ஒரு நபர். எனவே தான் அவரை பரிசுத்த ஆவி என்றல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று அழைப்பதே சரியானது. அதை தான் இயேசுவும் தன் சீஷர்களுக்கு போதித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் 9 முறை குறிப்பிடப்பட்டுள்ளார். 9 முறையும் ஒரு நபருக்குரிய சிறப்பு பெயரை கொண்டே அவர் குறிப்பிடப்படுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்கள், இங்கு இயேசு பரிசுத்த ஆவியானவரை ஆவி என்றல்ல, ஆனால் அவர் என்று ஒரு நபருக்குரிய சிறப்பு பெயரை கொண்டே குறிப்பிடுகிறார். ஆவியானவர் ஒரு நபராக, ஒரு நபர் செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக, அவர் நம்மை போதிக்கிறார், அவர் நமக்கு கடவுளின் சித்தத்தை நினைப்பூட்டுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் நம்மை செவ்வையான பாதையில் வழிநடத்துகிறார். நாம் தவறான பாதையில் செல்லும் போது நம்மை தடுத்து நிறுத்துகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நம்மை ஆராய்ந்தறிகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனவே பரிசுத்த ஆவியானவர் சில வழிகளில் நம்மை போன்ற ஒரு நபராக இருக்கிறார். உதாரணத்துக்கு, நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த சாயல் பரிசுத்த ஆவியானவரின் சாயலும் கூட. சிருஷ்டிப்பின் வரலாறை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் உள்ள நமது என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அப்படியானால் நமது என்ற சொல்லில் திருத்துவத்தின் 3ஆம் நபரான ஆவியானவர் முதல் அடங்குவார். எனவே நம்மை போன்றே பரிசுத்த ஆவியானவரும் சில பண்புகளை கொண்டுள்ளார். நம்மை போலவே சிந்தனை கொண்டுள்ளார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்பு போன்ற உணர்வுகள் அவருக்கு உண்டு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவரை நாம் எதிர்த்து நிற்க முடியும், அவருக்கு எதிராக பொய் கூற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். அவர் நம்மால் நிந்திக்கப்பட முடியும், அவர் தூஷிக்கப்பட முடியும், அவர் துக்கப்படுத்தப்பட முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனவே அவர் ஒரு நபர், வெறும் ஆவி சக்தி என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல அவர் ஒரு தெய்வீக நபராகவும் இருக்கிறார். அவர் பிதா மற்றும் குமாரனை போன்றவராகவே இருக்கிறார். அவர் திருத்துவத்தில் ஒருவர். எனவே தேவனுக்கும் இயேசுவுக்கும் குறிப்பிடப்படும் பண்புகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பொருந்தும். அவர் நித்தியமானவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எங்கும் நிறைந்தவர். இந்த சர்வ வல்ல ஆவியானவர் பலவீனர்களான நமக்கு உதவி செய்கிறார் என்பதை விளக்குவதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் நோக்கம். அவர் மரணத்தின் மீது நமக்கு வெற்றி தருகிறார். எப்படி? தேவனுடைய வல்லமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுபோலவே
நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மூலமாக நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நித்திய மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல நமது பலவீனங்கள் மீது வெற்றி தருகிறார் 26ஆம் வசனத்தில். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் சில நேரங்களில் பலவீனமாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். எப்படி? நாம் ஒரு கனமான பொருளை தூக்க முயற்சிக்கும் போது அந்த பொருளை யாரோ ஒருவர் நம்முடன் சேர்ந்து தூக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு விடுதலையாக உணர்வோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நம்மை தாங்குகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இவைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஸ்லாக்கியங்கள். நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. காரணம், கிறிஸ்துவே நமக்காக வழக்காடுகிற இரட்சகர், வழக்காடுகிற வழக்கறிஞர். கிறிஸ்துவே நமக்காக வழக்காடும் போது யார் நம்மை குற்றப்படுத்த முடியும்? அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் எப்படி கேட்கப்படாமல் இருக்கும்? நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள்! திருத்துவத்தின் 2ஆம் நபரான கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் வழக்காடுகிறார். திருத்துவத்தின் 3ஆம் நபரான தூய ஆவியானவர் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். என்ன பெரிய பாக்கியம்! ஆனால் இதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி உறுதி செய்து கொள்வது என்பதை அடுத்த வசனங்களில் பவுல் விளக்குகிறார். அதை நாம் தொடர்ந்துள்ள பகுதிகளில் கற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.